ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை மினி விலாக் பார்க்கலாமா? நைட்டு பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இதையே கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் அதை வேக போட்டுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சொரக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக துவரம்பருப்பு கழுவி குக்கரில் சேர்த்துருக்குறேன். அது கூட தேவையான அளவு தண்ணி, 2 தக்காளி, 1 வெங்காயம், கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். இது கூடவே சொரக்காயும் நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு கூட சுரக்காய் சேர்த்து வேக வைக்கும்போது சுரக்காய் நல்லா வெந்துடும். ஒரு மேஷ் பண்ணிவிட்டு தாளித்து விட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க சுரைக்காய் தனியாக எடுத்து போட மாட்டாங்க. அப்படியே சாம்பார் நினச்சி சாப்பிட்டுக்குவாங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். சுரைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இது கூடவே 2 துண்டு காயக்கட்டி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கட் பண்ண காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த காலிஃப்ளவரில் இருக்க குட்டி குட்டி புழுக்கள்லாம் செத்து போயிடும். ரொம்ப கொதிக்க வச்சு வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் 65 மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இல்லை, அப்படியே சைடில் கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். காலிஃப்ளவரும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு குட்டி கடாய் வச்சுருக்கிறேன். அதில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து பொரிஞ்சதும் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பருப்பு கூட சேர்த்து கொதிக்க விடணும். இது கூடவே மல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பரான சுரைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இன்றைக்கி பயிறு தாளிக்கிறதுக்காக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து கூடவே துருவன தேங்காய் சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுனால தேங்காவை லைட்டாக வறுத்து பயிறு சேர்த்தோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஓரளவுக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரைஸ் வச்சு தாராளமாக சாம்பார் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.